திமுக கூட்டணியை விரும்பாமல் காங்கிரஸ் தொண்டர்களும் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டாங்கன்றீங்களா? எப்படி? காங்கிரஸ் தொண்டர்கள் மட்டும்னு சொல்லாதீங்க. அதை மட்டும் சொல்லாதீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? அப்ப திமுகவுடைய தொண்டர்கள் எங்க போனாங்க? நீங்க சொல்ற ஃபார்முலா காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து ஒரு 6%ல மிச்சம் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் எங்க போனாங்க ஓட்டு போடாம? ஏங்க மகேஷ் பொய்யாமொழி தோல்வி விட்டுறார். எப்படி தோல்வி விட்டுறார்? நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க மதேஷ். இன்றைக்கு திமுக மீது கோபம் இல்லாமல் தாவேகா மீது மட்டும்தான் வேண்டுமென்றே எல்லாரும் போய் எல்லா கட்சியும் போய் விசிகா தீர்மானம் மிச்சம் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் தலைவர்களுடைய கூட்டங்கள் எல்லா கட்சியுடைய உறுப்பினர்களும் வாக்களிச்சு வந்துட்டாங்களா தாவேகாக்கு? மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள். அந்த மாற்றத்தின் வெளிப்பாடுதான் இன்றைக்கு தாவேகாவுக்கு கிடைத்த வெற்றி. இது நீங்க இல்ல நான் இல்ல, யார் தடுத்தாலும் தடுக்க முடியாது. ஆரம்பிக்கும் போதே தெளிவா சொன்னேன். இது ஒரு சின்ன புரட்சிங்க, சிறிய ஜென்சி புரட்சி. இந்த புரட்சி என்பது என்ன காரணத்தினால வந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த மாநில இரு கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினார்கள். அந்த மாற்றம் என்பது என்ன மாற்றம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமாக நீங்க கவனிக்கணும். ராகுல் இதை முன்கூட்டியே டைவர்ட் பண்ணிடாதீங்க. அந்த இடத்துல பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். மதசார்பற்ற ஒரு நிலைப்பாடை விஜய் எடுத்ததனால்தான் என்ற வெற்றி. இந்த மண்ணுக்கேற்ற அரசியலை விஜய் நன்கு அறிந்திருந்தார். அம்பேத்கரை வைத்தா அரசியல் முன்னேற்பாடாகும் நினைச்சாரு, பெரியாரை வச்சா எடுபடும் நினைச்சாரு. அதன் காரணமாக கிடைத்த வெற்றி தான் அது. நீங்க அண்ணாவையும் அம்பேத்கரையும் பெரியாரையும் வைத்துதான் இன்றைக்கு தமிழ்நாடுல அரசியல் செய்ய முடியும், மதவாத சக்திகள் இங்கு எடுபடாதுன்னு சொன்னதன் காரணமாக தான் இன்னைக்கு இந்த வெற்றி. அப்ப எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் அன்றைக்கே என்ன சொன்னாரு? பிஜேபி cannot rule over the தமிழ்நாடு in lifetime ever என்றார். அது இன்றைக்கு நடக்குதா இல்லையா? அப்படி ஒரு கூட்டணி வச்சா கூட அதுல எடுபட மாட்டேங்குதுல. இதே தாவேகா அந்த நிலைப்பாடு எடுத்திருந்தா தோத்து இருந்திருக்கும். அதைத்தான் நாங்க சொல்றோம். இந்த தாவேகா கட்சியே அந்த நிலைப்பாடு எடுத்திருந்தால் தோற்றிருக்கும். ஆனால் மாறாக மதசார்பற்ற செக்குலரிசம், ஃபெடரலிசம் இந்த கோட்பாடை கொண்ட இந்த மண்ணுக்கான அரசியல் எடுத்தார்கள். அந்த மண்ணுக்கான அரசியல் எடுத்த கள நிலவரத்தை தான் என்னை போன்ற பல கடைக்கோடி தொண்டனுங்க அவெல்லாம் எல்லாரும் போய் தலைமையில் டெல்லி தலைமையில் முகாமிட்டு சொன்னாங்க, எங்க தாவேகாவுடைய மிகப்பெரிய அலை இருக்கு, நம்ம கூட்டணி போகணும்னு. ஆனா அதான் சொல்றேன், சில கயவர்கள் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களின் உழைப்பை சுரண்டி விட்டார்கள், கபலீகரம் செய்தார்கள். அதன் ஆதங்கத்தில் தான் நான் பேசுறேன்.